அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 26th டே. இன்னைக்கு எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்குலாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரம்ஜான் வர இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் கிட்ட தான் இருக்குது. சரி, இஞ்சி பூண்டு வேறு காலி ஆயிடுச்சு, அரைச்சுமே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இஞ்சி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பூண்டு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரம்ஜானுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலைன்னா எனக்கு வந்து ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து வரும். நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு எந்த ப்ரிசர்வேஷன் எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருப்பேன், கையில் வந்து தொடமாட்டேன், ஸ்பூன்லேயே வந்து எடுத்து போட்டுக்கிறது. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாலே நம்மளுக்கு 20 டேஸ் கிட்ட வந்து கெட்டு போகாமல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருக்கும். நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ரம்ஜானுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த வேலையுமே வந்து முடிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை குருமா தான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் விட்டுருங்க. அதோட ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மல்லி புதினா இலை, 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வந்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவு தண்ணியுமே வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து தனியாக வந்து வேக போட்டணும். அவிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நடுவில் வந்து கீறி விட்டுட்டு இந்த குருமாவில் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து வந்து அரைச்சி ஊற்றிட்டோம்னா இந்த முட்டை குருமா வந்து ரெடி ஆயிரும். இந்த வேலையுமே வந்து முடிச்சுட்டு அடுத்து பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானுமே போய் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃப்தார் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு 5 o'clock தான் வந்து ஆரம்பித்தேன். பாப்பாலாம் வந்து அப்போ தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நல்லா. நான் வந்து இந்த இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறப்ப சர்பத்து, ரோஸ் மில்க் இதெல்லாம் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலா போண்டாவுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த மசாலா போண்டா பார்த்திங்கன்னா நம்ம டீ கடையில் வந்து கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் அப்படியே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு வந்து பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பார்த்திங்கன்னா ஃபைனாக வந்து சாப் பண்ணிடுங்க. நீல வாக்கில் கட் பண்ணாமல் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மசாலா போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தண்ணியுமே சேர்த்து குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்குண்டு. அதையுமே நல்லா மசிச்சு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒன் சைடு இருக்கட்டும். இப்போ கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் வந்து விட்டுருக்கேன். அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனுமே வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவு வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா மிளகாய் தூள் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா தூள் வந்து ஆட் பண்ணும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து கருகாமல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா ஃபுல்லாமே வந்து கருகிரும். கொஞ்சம் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. நல்ல மசாலாஸ் ஃபுல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து சேரணும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உருண்டை போட முடியும். இப்போ பாருங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆயிருச்சு. இப்போ நான் பாருங்கள் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ் பால் வந்து நீங்கள் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா போண்டா ரொம்ப பெருசாக வரும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம்னா போண்டா போடும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து பால் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காயில் எந்த இதில் வேணால் பஜ்ஜி வந்து போட்டுக்கலாம். அந்த மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ வந்து பஜ்ஜி மாவு வந்து இல்லை, வீட்டில் வந்து கடலை மாவு தான் இருக்குன்னா நீங்கள் 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதோட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ஒரு 1/2
1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்புமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எந்த பதத்தில் வந்து கரைக்கிறேனோ அந்த அளவே வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பதத்தில் இருந்தால் வந்து பஜ்ஜி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கடலை மாவில் எடுத்தாலுமே இந்த பதத்தில் தான் வந்து இருக்கணும் பஜ்ஜி மாவு. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்து எண்ணெயை குடிச்சிடும். அது மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கல் மாதிரி இருக்கும். அதனால இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பஜ்ஜி போடும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம உருண்டையை வந்து இந்த பஜ்ஜி மாவில் வந்து நல்லா வந்து முக்கிட்டு அப்படியே தூக்கி ஆயிலில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து இருக்கணும். உளுந்த வடை, பஜ்ஜி இதுக்கெல்லாம் வந்து நம்ம போடும் போது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம போடும் போதே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து போட்டோம்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பஜ்ஜி வந்து சூப்பராக வரும். எனக்கு பாருங்கள், மசால் போண்டா வந்து சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. எனக்குமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு மட்டும் 2 பிரெட் எடுத்துட்டு அது நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதையுமே வந்து பஜ்ஜி மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தான் இருக்குது இந்த மசால் போண்டாவும் இந்த பிரெட் பஜ்ஜி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மசால் போண்டா சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள மசாலா, வெளியில் வந்து பஜ்ஜி மாவு. நம்ம நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து சப்பாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். நானுமே ரம்ஜான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வந்து சப்பாத்தியே போட்டு கொடுத்துருக்கேன். அதோட சரி கேட்டுட்டான், எப்படி போட்டு கொடுக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பிணைஞ்சிட்டு இந்த ஸ்டஃபிங்குமே வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆலு சப்பாத்தி மாதிரி வந்து போட்டு கொடுத்துட்டேன். 2 பேருக்குமே வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அடுத்து நாங்களுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 கிட்ட வந்து பள்ளிவாசலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் இரவு 27ஆம் கிழமை. அதனால இன்னைக்கு பள்ளிவாசலில் போய் தொழுகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா, தம்பி இருக்கிறனால நாங்கள் வந்து பள்ளிவாசல்லாம் வந்து போய் தொழுகிறது கிடையாது, வீட்டிலே வந்து தொழுகிறது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து குட்டி பிள்ளையாக இருந்தாங்க. அதனால அப்பையும் வந்து பள்ளிவாசல் வந்து போக முடியல. சரி இன்னைக்காச்சும் வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மினரா வந்து எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்து இருக்குது. ஃபுல்லாக லைட்டிங் போட்டு சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து போகலை. சிவகங்கையில் இருக்க ஆதம் பள்ளிவாசலுக்கு தான் வந்து போனோம். நான் வந்து அந்த பள்ளிவாசலில் வந்து போய் தொழுததே கிடையாது. போயிருக்கேன், ஆனால் தொழுதது கிடையாது. லைலத்துல் கத்ர்லாம் வந்து போனதில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பள்ளிவாசலில் தான் வந்து போகிறது, பக்கத்தில் வந்து இருக்கிறதுல. இன்றைக்கி வந்து அங்கே போய் தொழுகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நான், ஹஸ்பண்டு, மாமா, மாமி எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. அவங்க ஒரு பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு பைக்கில் வந்து போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பள்ளிவாசல் வந்து இருக்குது. மேலே வந்து கிராண்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசல்லே வந்து தொழுதுட்டு ஒரு 12:30க்கு மேலே வந்து கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து டே வந்து சூப்பராக போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.